இப்போது ஒரு ஈவோவோ ஒரு இவரோ வேலை மாற்றி இன்னொரு கோயிலுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு ரெஜிஸ்டர் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதில் மூவபிள் இம்மூவபிள் எல்லாம் அதில் இருக்கணும். அந்த ரெஜிஸ்டரில் வருடத்திற்கு ஒரு முறை அதை அவர்கள் அப்லோட் பண்ணணும் அண்ட் அப்டேட் பண்ணணும். இப்போ சப்போஸிங் ஒரு முருகருக்கு ஒரு வேல்னு வச்சுக்கோங்க, அது பின்னம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க என்டர் பண்ணணும். வேவ் போட்டு இந்த முருகருடைய வேல் பின்னமாக இருக்கிறது, இவ்வளவு வெயிட்டு, இதை நாங்கள் உருக்கிட்டு புது வேல் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் அந்த ரெஜிஸ்டரில் இருக்கணும். அதெல்லாம் இவங்க ஒரு கோயிலில் கூட அந்த ரெஜிஸ்டர் வச்சுக்கிறதுல 10 வருடத்திற்கு ஒரு முறை திருப்பி அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் ப்ரொசீஜரலாக இருக்குது. ஆனால் இவர்கள் ஒரு முறை கூட அதை இன்னும் பின்பற்றவில்லை. அதை உதாரணத்திற்கு நான் சொல்கிறது, நாங்கள் இவ்வளோ முந்தானேத்தி கூட மதுரை பெஞ்சில் ராமரவிக்குமார் அவர்கள் ஒரு நல்ல இது வாங்கியிருக்கார், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு. இப்போது 21ஆம் வருடம் இந்த ஆட்சி வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஒரு நியாயமான அரசாங்கமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்த போது இந்தந்த கோயிலில் இவ்வளவு வைப்பு நிதி, பழனி முருகன் கோயிலில் இவ்வளவு வைப்பு நிதி, டெபாசிட் இவ்வளோ இருக்குது, எஃப்டியா இவ்வளோ இருக்குது, அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்னு கேட்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 10% செலவழிச்சிருந்தாங்கன்னா வைப்பு நிதி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கோன்னு. அதற்கு மேலே போயிருந்தால் மிஸ்அப்ராப்ரியேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். ஏன்னா இவங்க பாட்டு கல்லூரி கட்டுறேன், திருமண மண்டபம் கட்டுறேன், கல்லூரி கட்டுறேன், முதல்வர் இதில் கல்லூரி கட்டுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. அவங்க கட்டடம் கட்டுறாங்க, கல்ச்சுரல் சென்டர். அதெல்லாம் முதல்ல கல்ச்சர்னால் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆகமம் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அந்த ஆகமமே இல்லைன்றவங்க இவங்களுக்கு என்ன தெரியும், கல்ச்சுரல் சென்டர் எதுக்கு கட்டுறாங்க, பணம் பண்ணுறதுக்கு தானே கட்டுறீங்க. இவங்க முதல்ல இவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது எவ்வளவு வைப்பு நிதி, கபாலீஸ்வரருக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்க சொல்லுங்கள். எங்களோட பயமே இவர்கள் ஆட்சியை விட்டு போவதற்குள் கஜானாவை, கபாலியின் கஜானாவை காலி செய்து விடுவார்கள். பார்த்தசாரதியை ஓட்டாண்டியாக்கிடுவார். பழனி ஏற்கனவே ஆண்டியாக தான் நிற்கிறாங்க. முருகன் ஆண்டியாக இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டெம்பிள்.